ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடாதுங்க. உண்மையிலேயே என்னை விட வயசுல அவர்லாம் மூத்தவர். ஒரு ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு திமுகவுக்கு கக்கூஸ் கலவை போய் இருக்கிறார். கருணாநிதியோட பையனுக்கு எவ்வளவு வெட்கக்கேடான ஒரு செயல், கேவலமான ஒரு செயலாக தெரியவில்லையா? 3 முறை அவங்களை முதலமைச்சரா இருக்கிறாங்க. தேனி மாவட்டத்தில் போரி நாயக்கனூர்ல டீ கடை வச்சிருந்த ஒரு சாதாரண டீ கடைக்காரரை 3 முறை முதலமைச்சராக ஆக்கியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அத்தகைய தாய்க்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படியா மனசு வந்தது? தர்ம யுத்தம் தொடங்குறாராம். ஒண்ணு வேண்டாம், இவரோட ஒரே ஒரு லட்சணம், இவரை நம்பி போன அத்தனை பேரும் திமுகவுக்கு போயிட்டான். கடந்த மாசம் 16ஆம் தேதி பேசுறாரு, நான் செத்தாலும் என்னுடைய உடலில் அண்ணா திமுகவுடைய கொடிதான் போத்தவன. கிழிச்ச கேடுகட்ட ஜென்மம். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை இந்தியாவில் எங்கே தேடி கூட பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எதிரிக்காக உருவாக்கப்பட்டது. கருணாநிதியுடைய ஊழலை எதிர்த்து பிறந்தது. கருணாநிதியை தீய சக்தி என்று முழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா. அத்தகைய இயக்கத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்த நீ கருணாநிதி குடும்பத்தில் கக்கூஸ் கலவை போய் இருக்கிற வெக்கமா இல்ல? இந்த சோரத்தை நேரத்தில் தூக்கு போட்டு சாங்கலாம். ஒரு சின்ன பையன் எனக்கே அவன் மேல அவ்வளவு வெறி இருக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட இயக்கத்துல இருந்துட்டு கூட ஒரு 10 பேர்த்த கூட்டிட்டு போய் 10 பேர்த்த முந்தா நாள் அனுப்பிட்டு இன்னைக்கு காலையில போய் சேர்ந்திருக்கிற ஓ பன்னீர்செல்வம் இந்த சோறு திங்கிறதுக்கு செத்து போயிடலாம், பிச்சை எடுக்கலாம்.